ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கீயோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11th மாணவர்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்ஸ்னாவே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு விதமாக எக்ஸாம்ஸை எழுதியிருப்பீங்க. ஸோ இன்றைய தேர்வுகள் நீங்கள் நல்லா எழுதுனீங்களா, கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, மாடரேட்டாக ஆயிருச்சான்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து 1 மார்க்கில் வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம், செக் அவுட் பண்ணிக்கோங்க. 14 1 மார்க்ஸில் யாருக்கெல்லாம் ஃபுல் மார்க் கிடைக்கணும் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து ஆன்சர் வந்து மேட்சிங் கேட்டிருக்காங்க. 2 4 1 3 இதுதான் சரியான ஆர்டர். கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, ஊருக்கு உதவுவது. கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, கடைசி ஆன்சர், இரண்டும் சரி. கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, கடைசி ஆன்சர், 45. கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, ஆசிரியர். கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, மறதியால் கெட்டவர்களை. கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, செம்மொழி. கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, யானை டாக்டர் குறும்புதினம். கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, வினை. கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. கொஸ்டின் நம்பர் 11க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, பண்புத்தொகை. கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, இதழ். கொஸ்டின் நம்பர் 14க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. ஸோ நீங்கள் 14 ரைட்டாக வாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே குறுவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்றைய தேர்வுகள் சூப்பராக எழுதியிருப்பீங்க. அடுத்து 11th மாணவர்களே உங்களுடைய இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு தயாராங்க. இதோடைய லிங்க்கை பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி